வணக்கம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்தநாள் புதுவை அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு மது, சாராயம் கடத்தலை தடுக்க இரு மாநில போலீசாரின் ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. மக்களவை தேர்தலையொட்டி மதுபான கடத்தல்களை தடுக்க புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கலால் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கலால் துறை ஆணையர் வல்லவன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு அமலாக்கத்துறை ஐஜி மயில்வாகனன், சென்னை சரக எஸ்பி செந்தில்குமார், மதுரை சரக எஸ்பி சுஜித் குமார், புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ், புதுச்சேரி போலீஸ் எஸ்பிக்கள் வீரவல்லவன், பக்தவச்சலம், பழனிவேல், வம்சிரெட்டி மற்றும் கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேர்தலில் வாக்காளர்களை கவர மதுபானங்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்துடன் மது விற்பனை மற்றும் மதுபானங்களை ஏற்றிச் செல்லும் நேரங்களை குறைப்பது, மதுபான விற்பனை கூடங்களை கண்காணிக்க கேமராக்களை பொருத்துதல், மாவட்ட எல்லைகளில் சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல், பழைய மது கடத்தல் குற்றவாளிகளை கண்காணிப்பது, மதுபான கடத்தலை தடுக்க எல்லை பகுதிகளில் இருசக்கர வாகன ரோந்து ஏற்பாடு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உரிமம் இல்லாமல் இயங்கினால் வியாபார நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 1973 பிரிவு 355 படி உழவர்கரை நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெற்றிருத்தல் வேண்டும். ஆனால் கள ஆய்வில் பல வர்த்தகம் மற்றும் வியாபார நிறுவனங்கள் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இயங்கி வருகின்றன. இது புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 1973 பிரிவு 355 மற்றும் 449 படி தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே நகராட்சி உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் வர்த்தகம் செய்பவர்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் உழவர்கரை நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி அல்லது இணையதளம் வாயிலாக உரிய விண்ணப்பம் செய்து தங்கள் நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு வர்த்தக உரிமம் பெற வேண்டும், புதுப்பித்தல் வேண்டும் என்று இதன்படி அறிவுறுத்தப்படுகிறது. தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சிகள் சட்டப்படி உரிமம் இல்லாமல் இயங்கி வரும் வியாபார நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும். மேலும் 29ஆம் தேதிக்குள் வர்த்தக உரிமத்தை புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும். தவறினால் கூடுதலாக 25% அபராதமாக செலுத்த நேரிடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி கால்நடைத்துறை வளாகத்தில் இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு கீழ் பதுங்கிய 5 அடி நீள பாம்பை அரை மணி நேரம் போராடி கால்நடை மருத்துவர் பத்திரமாக மீட்டார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் கால்நடை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு பணியாற்றி வரும் ஊழியர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்தபோது சீட்டுக்கு கீழே பாம்பு இருப்பதை கண்டு அலறி ஓடினார். உடனே உள்ளே இருந்த கால்நடை மருத்துவர் குமரன் அரை மணி நேரம் போராடி 5 அடி நீளமுள்ள பாம்பை பிடித்தார். இதனை கூடியிருந்த ஊழியர்கள் அச்சத்துடன் அலறி பயந்த போதும் துணிச்சலுடன் பாம்பை பிடித்து பையில் போட்டு வனத்துறையிடம் கால்நடை மருத்துவர் ஒப்படைத்தார். புதுச்சேரி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்வு காணப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை சட்டத்துறை செயலர் கேசவன் வழங்கினார். தேசிய நுகர்வோர் பூசல்கள் குறை தீர்வு ஆணைய உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி நுகர்வோர் புகார்களை கால நேரத்திற்குள் கையாளப்பட்டு விரைவாக தீர்வு காண வேண்டுமென்று கிரஹக் மத்தியஸ்ததா சமாதன் என்ற நாடு தழுவிய அமைப்பு மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில் தேங்கி வரும் புகார்களை குறிப்பிட்ட காலகட்டத்தில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்துடன் புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாநிலம் மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நேற்று நடந்தது. மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமையில் உறுப்பினர்கள் ஆறுமுகம், சுவிதா ஆகியோர் அடங்கிய ஒரு அமர்வு நடந்தது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்திலிருந்து 36க்கும் மேற்பட்ட வழக்குகள் தீர்வுக்காக கண்டறியப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் 20 வழக்குகளில் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் ரூபாய் 1,59,000 புகார்தாரர்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சட்டத்துறை செயலர் கேசவன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காசோலைகள் மற்றும் உத்தரவு நகல்களை வழங்கினார்.
சட்டத்துறை துணை செயலர் ஜான்சஸ் ரபி என்கிற ஜான்சி, மாநில நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தின் உறுப்பினர்கள் சுந்தரவடிவேல், உமா சங்கரி வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க வழக்கறிஞர்கள் இளஞ்செழியன், தயாநிதி, ராஜபிரகாஷ், தேவேந்திரன், காமாட்சி, முரளி, பிரபாகரன், செல்வம், கலைச்செல்வம் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட வழக்காளிகள், காப்பீட்டு நிறுவனம், தொழிலாளர் வைப்பீட்டு நிதி அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஏற்பாடுகளை நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய பதிவாளர் விஜயா மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆரோவில்லில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணம் மற்றும் கிரவுண்ட் சாலை திட்டப்பணிகள் காரணமாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்படாமல் இருந்தது. தற்பொழுது 14வது ஆண்டாக மாரத்தான் ஓட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இன்று காலை மாரத்தான் போட்டி துவங்கியது. இந்த மாரத்தான் போட்டியில் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு போட்டியாளர்களுடன் சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 689 பெண்கள், 2293 ஆண்கள் பங்கேற்றனர். 42 கிலோமீட்டர் பிரிவில் 151 பேரும், 21 கிலோமீட்டர் பிரிவில் 1287 பேரும், 10 கிலோமீட்டர் பிரிவில் 1544 பேரும், 5 கிலோமீட்டர் பிரிவில் குழந்தைகள், பெற்றோர்கள், முதியவர்கள் பங்கேற்றனர். மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு புதுச்சேரி திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இப்போட்டியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், ஆரோவில் வாசிகள், சுற்று வட்டாரத்தை சேர்ந்த இளைஞர்கள் என 2982 பேர் பங்கேற்றனர். இந்த ஓட்டப்பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் மற்றும் காவலர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி, பூதேவி, தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சலில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளி துணை முதல்வர் சுகந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சுகந்தி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். பேரணி வைஷால் வீதியில் துவங்கி மகாத்மா காந்தி வீதி, அரவிந்தர் வீதி, மிஷன் வீதி வழியாக பள்ளியை வந்தடைந்தது. ஆசிரியர்கள் இப்பேரணியை வழிநடத்தி சென்றனர். பேரணியில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி, பாரதிதாசன், உடற்கல்வி ஆசிரியர் செல்வகுமார் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணகுமார் நிகழ்ச்சியை திட்டமிட்டு பேரணியை வழிநடத்தி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரசு கலை பண்பாட்டு துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் இசை நாட்டிய விழாவில் பரதநாட்டியம், தப்பாட்டத்தை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டு களித்தனர். புதுவை அரசு கலை பண்பாட்டு துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து இசை நாட்டிய விழா, சிறுவர் இசை நாட்டிய விழா மற்றும் தவத்திரு சங்கரதாச சுவாமிகளின் நாடக விழா புதுச்சேரியில் கடந்த 15ஆம் தேதி முதல் தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டிய சகா கிருத்திகா ரவிச்சந்திரன் குழுவினரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் தப்பாட்டமும் நடைபெற்றது. இதனை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூரை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறுவனை ஓட ஓட விரட்டி 15 பேர் கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் செல்வி. இவரது 15 வயது மதிக்கத்தக்க மகன் நேற்று முன்தினம் மாலை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திடீரென அங்கு வந்த 15 பேர் கும்பல் சிறுவனை கடத்த முயன்றுள்ளது. அவன் அக்கும்பலிடமிருந்து தப்பிக்க முயன்று ஓடிய நிலையில் தெருவில் ஓட ஓட விரட்டிய கும்பல் சிறுவனை நடுரோட்டில் மடக்கி ஆபாசமாக திட்டியதோடு கத்தி, தடியால் அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் உடனே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிறுவன் கடத்தி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.